தாவேகா கட்சித் தலைவர் திரு சி ஜோசப் விஜயன் அவர்களுக்கும், தாவேகா கட்சி பொதுச் செயலாளர் திரு ஆனந்தன் அவர்களுக்கும், தாவேகா மேல்கட்டமைப்பு தலைவர்கள் அனைவருக்கும், பிரதிநிதிகளுக்கும், கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் கோபிநாத் தங்கராஜ். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி ஈஸ்ட் தான். நான் இங்கே இருக்கிற பிஷப் விபர் ஸ்கூலில் தான் 10th 12th முடித்தேன். அதுக்கப்புறம் பிஷப் விபர் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு எஜுகேஷன் லோனில் சொந்த முயற்சியில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்து முடித்த கையோட எனக்கு ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒரு வேலை கிடச்சிது. அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 13-14 வருஷம் என்னையோட பயணிச்சு சீனியர் மேனேஜருங்கிற ஒரு டெசிக்னேஷனோட நான் இங்கே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு வரேன். என் மனைவியும் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் தான். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, வரப்போகிற திருச்சி ஈஸ்ட் பைப்போல் எலெக்ஷனில் திருச்சி ஈஸ்ட் கேண்டிடேட் தாவேகா கட்சிக்காக நிற்க போகிற ஒரு கேண்டிடேட் நாமினேஷன் என்ன பண்ணணும்னு தலைவர் விஜயண்ணாவையும் பொதுச் செயலாளர் ஆனந்தனாவையும் நான் மிக்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு திருச்சி ஈஸ்டோட இன்னொன்று பிரச்சனை கம்ப்ளீட்டாக தெரியும். இந்த திருச்சி ஈஸ்டில் இருக்கிற மக்கள் அவங்களோட தினப்பிரச்சனைகள், அவங்களோட தேவைகள் என்னென்ன பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியணும்னா, அதுபோக எனக்கு நீங்கள் என்ன தகுதி இருக்குது திருச்சி ஈஸ்ட் கேண்டிடேட்டில் நிற்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா அரசியல் அறிவு இருக்கா, இல்லை எந்த அரசியல் கட்சியில் இருந்திருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். எனக்கு நான் எந்த ஒரு அரசியல் பின்பலமோ அரசியல் கட்சியோ இதுவோ கிடையாது. உங்கள் கட்சியில் இருக்கிற நிறைய பேர் ஆவரேஜாக ஒரு சாதாரண சாமானியம் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அதே ரிக்வெஸ்ட் நான் கேட்குறேன். எனக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக கொடுக்கக்கூடிய சம்பளம் என்னவோ அது போதும். என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அந்த சம்பளமும் எனக்கு எம்எல்ஏக்கான சம்பளமும் வச்சு எங்கள் குடும்பத்தை மேனேஜ் பண்ணி நாங்கள் நல்லா கொண்டு வருவோம். அதே மாதிரி எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பதவிக்கு உண்டான மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் ஒரு ஜீரோ கரப்ஷனோட, ஒரு மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை மக்களோட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்தையும் கலப்பணியில் ரொம்ப ஆழமாக இறங்கி என்னால் செய்ய முடியுங்கண்ணா. அது எந்தளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எலெக்ஷனில் ரிசைன் பண்ண உடனே நான் எடுத்த முடிவு தான் இது. நான் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட இன்றைக்கி நேற்று பயணிக்கலைங்கண்ணா. கிட்டத்தட்ட திருச்சி ஈஸ்டிங் நீங்கள் வரும்போது அப்போலேருந்து நான் சஜஷன் டிவிகே விஜய்.comக்கு நிறையா வாய்ஸ் நோட் அமைச்சிருக்கேன். நிறையா ஸ்ட்ராட்டஜிஸான ஒரு சில விஷயங்களை நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை கண்டிப்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்று கண்டிப்பாக இந்த திருச்சி மக்களுக்காக, திருச்சி ஈஸ்ட் மக்களுக்காக நான் செய்வேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தாவேகா கட்சி வளர்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்காகவும், மக்கள் பணி சிறக்கவும், வருங்காலத்தில் தாவேகா ஆட்சி நீண்ட ஆட்சியாக இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நான் பண்ணுவேன். இன்னும் சொல்லணும்னா, நான் சில 18 பாயிண்ட்ஸ் சொல்லி ஒரு திருச்சி விஷனரின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேங்கண்ணா. அது ட்விட்டர்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், மெயிலில் ரீச் பண்ணியிருந்தேன். உங்கள் சஜஷன் டிவிகே விஜய்.com இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் ரீச் பண்ணியிருந்தேன். அதில் சொல்லப்படுற மாதிரி அனைத்தையும் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேங்கண்ணா. அதில் 18வது ஒரு பாயிண்ட் இருக்கும். அது என்னென்னா, இயர் ஆன் இயர் இந்த கார்ப்பரேஷன் நடக்கிற ஊழலாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கும், இல்லை எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக, ஒரு கார்ப்பரேட் மயமாக என்னால் பண்ண முடியும். ஏன்னா இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு ஆட்சி நிறையா அட்வான்ஸ்டு விஷயங்களை ஒழிச்சாங்க. ஆனால் அவங்களோட பிள்ளைங்களையோ அவங்களோட சுற்றி இருக்கவங்க யாருமே அதை ஏற்றுக்காமல் இல்லை. இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான நல்ல கார்ப்பரேட் விஷயங்களும், மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே என்னால் செய்ய முடியும்னா, எந்த கட்சியாக இருந்தாலும், இந்த கருப்பு சிவப்பு கட்சிகள் மாதிரி எந்த கட்சிகளாக இருந்தாலும், எந்த விதமான விஷயங்கள் உடைய கட்சிகளாக இருந்தாலும் அதை எதிர்த்து தாவேகாக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு பிரதிநிதியாக இருந்து இந்த திருச்சி ஈஸ்டுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் பிகாஃப் ஆஃப்னு சொல்லலாம், ப்ரெசன்ஸ் ஆஃப் பிகாஃப் ஆஃப்ங்கிற முறையில் நான் கண்டிப்பாக செய்வேங்கண்ணா. என்கிட்ட கேட்டு அதே தானா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் அரசியலில் புதுசு அப்படின்னு நினச்சாலும் என்னோடய செயல்பாடுகள் எல்லாமே திட்டமைப்பும் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. அனைத்துமே மக்களுக்கானதாகவும், கட்சியின் ஒரு முக்கிய வளர்ச்சிக்காகவும், அடுத்து ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டோடு தான் நான் வேலை பார்ப்பேன். நீங்கள் தாராளமாக நம்பலாம். 18 பாயிண்ட்ஸில் சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற சில விஷயங்களை டிஜிட்டல் மயமாக்கவும், அதுபோக அந்த கரப்ஷனை ஒழிக்கிறது டிஜிட்டல் மயமாக்கவும், சில விஷயங்கள் அதாவது மக்களோட பிரச்சனைகள் SLA பேஸ்ட் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் படி பிரச்சனைகள் தீர்க்கவும் என்னோட செயல்பாடுகள் இருக்கும். இது நான் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கணுங்கிறதுக்காக கொடுக்குற வாக்குறுதி கிடையாது. என்னோட கார்ப்பரேட் அனுபவம் ப்ளஸ் என்னோட உண்மை, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் சேர்ந்து உள்ள ஒரு அனுபவத்தோட ஒரு சாதாரண சாமானியனா, ஒரு ஆவரேஜ் லைஃப் பையனா என் குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேனோ அதே மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பார்த்து மக்களுக்கு நான் உதவுவேன். ஒரு டிவிகே அதாவது தாவேகா ஆட்சிக்கு நான் ஒரு முன்னோடியாக நான் இருப்பேன். இந்த திருச்சி ஈஸ்ட் தாவேகா கோட்டையாக நான் மாற்றுவேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுதான் எனக்கு வேணும். ரொம்ப நன்றிங்கண்ணா.